எல்லா காதல்களும் ஜெயித்து விடுவதில்லை. சரி, அப்போ அது தோல்வியில் முடிந்தால்? ஒன்று தற்கொலை, இல்லைன்னா கொலை. இப்படித்தான் இந்நாட்களில் நாம் பார்க்கின்ற சம்பவங்கள் மனதை பதைக்க வைக்கின்றன. அப்படியான ஒரு சூழலில் என்னுடைய இந்த சிறுகதை 2008ஆம் ஆண்டு மார்ச் மாதம் மூவேந்தர் முரசு என்கிற மாத இதழில் வெளியாகி பலரது பாராட்டுகளை பெற்றது. நிறைவு பகுதி வரை கதையை கேளுங்கள், பிறகு புரியும். ஏன்னா காலம் மாறலாம், காதல் மாறாதுங்க. வாங்க கதையை கேட்போம். சி சேதுபதி யார்? உங்களை எம்டி உள்ளே அழைக்கிறார் என்ற வரவேற்பாளினியின் தேனான குரலை கேட்டு ஏதோ கற்பனையில் மூழ்கியிருந்த சேது எஸ் மேடம் என்றவாறு அவள் சொல்லியதற்கு ஏற்றாற்போல் எம்டி அறைக்குள் நுழைந்தான். அப்போதுதான் அங்கே நேர்முக தேர்வுக்கு வந்த இந்து அவன் எழுந்த போது விழுந்திருந்த அவன் பர்ஸை கவனித்தாள். உடனே எடுத்து வைத்து கொண்டாள். அவன் வெளியே வந்ததும் அவள் பெயர் உடனே அழைக்கப்பட்டதால் சேதுவிடம் அவன் மணி பர்ஸ் பற்றி எதுவும் பேச முடியவில்லை. அவனும் சென்று விட்டான். அவள் மனது இரு விஷயங்களுக்காக திக் திக் என்று அடித்து கொண்டது. ஒன்று நேர்முக தேர்வு, இரண்டாவது சேதுவின் மணி பர்ஸ். எப்படியோ தேர்வை முடித்துக்கொண்டு வெளியே வந்தாள். அவனை காணவில்லை. பர்ஸை திறந்து தொலைபேசி எண்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று பார்த்தாள். முகவரி அட்டை ஒன்று மட்டும் இருந்தது. அதை வைத்துக்கொண்டு அங்கே சென்றாள். ஆனால் அங்கே அவன் இல்லை. பக்கத்தில் உள்ள பூங்காவில் காத்திருந்தாள். அவன் மாலை 5 மணி சுமாருக்கு வாடிய முகத்துடன் அங்கே வந்தான். அவள் அவனை வாசலிலேயே மடக்கி, எக்ஸ்கியூஸ் மீ, நேர்முக தேர்வுக்கு காலையில் நீங்கள் உள்ளே சென்றதும் உங்கள் பர்ஸ் கீழே விழுந்துவிட்டது. உடனே என்னை அழைத்ததால் உங்களிடம் சொல்ல முடியவில்லை. அநேகமாக நான் தான் கடைசி என்று நினைக்கிறேன். இது குறித்து உடனே தொலைபேசியில் பேசலாம் என்று நினைத்தால் எண்கள் எதுவும் இல்லை. அதனால் தான் இங்கே வந்துவிட்டேன் என்று ஒரு குட்டி பிரசங்கம் செய்து அவன் பர்ஸை அவனிடம் நீட்டினாள். இப்படியாக அவர்களது நட்பு படிப்படியாக வளர்ந்து காதலாகி கசிந்தது. ஆனால் இருவருக்கும் வேலை மட்டும் கிடைத்த பாடில்லை. ஒரு நாள் பீச்சில் இருவரும் சுண்டல் சாப்பிட்டு கொண்டே நடந்து கொண்டிருந்தார்கள். அப்போது திடீரென்று இந்து, ஏன் சேது, எனக்கு ஒரு வேலை கிடைக்கும் போல இருக்கு. சுமாரான சம்பளம்தான், இருந்தாலும் கல்யாணம் ஆகாத என் அக்கா, படிக்கணும்னு ஆசைப்படுற தம்பி, பொறுப்பில்லாத அப்பா, சீக்காளியான அம்மா, இவங்க பாரத்தை சுமக்கவே எனக்கு இந்த ஜென்மம் பத்தாது போல. இந்த நிலைமையில காதல் கல்யாணம் எல்லாம் எனக்கு ஒத்து வருமா என்று தெரியவில்லை என்று கண் கலங்கினாள். சச்ச, அசடு, ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற? நான் தொழிலதிபர் ஆகணும். வேண்டிய பொட்டன்ஷியல்ஸ் எல்லாம் என்னிடம் இருக்கு. பணம் தான் இல்லை. யாராவது கொஞ்சம் ஸ்பான்சர் பண்ணினா நான் பேங்க் லோன் போட்டு மீதத்தை சரி கட்டி விடுவேன். நீ என்ன யோசிக்கிறேன் நான் சொல்லட்டுமா? என்னடா, இவன் வேலைக்கு போகாமல் தொழிலதிபர் கனவுலையே இருக்கானே, இவன் என்னைக்கு முன்னேறி என்னைக்கு நம்ம கல்யாணம் நடக்குமோன்னு நீ பயப்படுற அதானே? கவலைப்படாத, எப்படியும் எனக்கு கல்யாணம்னு ஒன்று நடந்தா அது உன்னோட தான். இதில் நான் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கேன். நீ எதுக்கும் கவலைப்படாதே, எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் என்று அவள் முகத்தில் வந்து விளையாடிய முடிக்கற்றைகளை சரி செய்து கண்ணடித்து சிரித்தான். 6 மாதங்கள் உருண்டோடிவிட்டன. இந்துவின் குடும்பமும் கொஞ்சம் சிரிப்பும் சந்தோஷமுமாக இருந்தது. அன்று சேத்துவின் பிறந்த நாள் என்பதால் அவனை வாழ்த்துவதற்காக வாழ்த்து அட்டை ஒன்றும் ஓர் உயர் ரக கை கடிகாரமும் வாங்கி கொண்டு அவன் இருக்கும் சித்தப்பாவின் வீட்டுக்கு சென்றாள். சித்தப்பாவும் சித்தியும் முகம் மலர அவளை வரவேற்றனர். இவர்கள் விஷயம் சித்தப்பா சித்திக்கு தெரியுமாதலால் தன் அண்ணன் மகனின் நல் எதிர்காலத்தை பற்றிய கனவுகளில் அவர்களும் நம்பிக்கை வைத்திருந்தனர். ஏனெனில் அவனது அப்பா அம்மா விபத்தில் காலமானதற்கு பிறகு அவனது 10 வயதிலிருந்து அவர்கள்தான் அவனுக்கு எல்லாம். என்னம்மா மருமகளே, பையனை பரிசோட வாழ்த்த வந்தியாக்கும், வா வா உட்காரு என்று இருவரும் சிரித்த முகத்துடன் கிண்டலும் செய்தனர். ஆமாம் மாமா, உங்கள் பையன்தான் ஒரு முடிவும் எடுக்க மாட்டேங்கிறாரே. நான் ஓடிக்கிட்டே இருக்கில்ல, ஒரு விதமாக செட்டில் ஆனத்தான் கொஞ்ச நாள் கழித்து கல்யாண பேச்சை எங்கள் வீட்டில் எடுக்க முடியும். எனக்கும் பாம்பே போக சொல்லி ஒரு ஆஃபர் வந்திருக்கு. குவார்ட்டர்ஸ், சம்பள உயர்வு எல்லாத்தோடையும். ஒத்துக்கிறதா வேண்டாமான்னு தெரியல. இல்லைன்னா அவரும் மும்பை வந்துட்டால் வேலை தேடுவதோ அல்லது தொழில் செய்யலாமா என்று முடிவெடுக்கலாம். ஒன்றும் புரியலமாமா என்று கொஞ்சம் வருத்தத்துடனேயே கூறினாள்.
கேட்டதும் இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஏதோ சொல்ல வந்தனர். அதற்குள் வெளியே போயிருந்த சேது வந்துவிட்டான். இந்துவை அங்கே பார்த்ததும் அவன் குஷியாகிவிட்டான். வா இந்து, ரொம்ப நேரமாக காக்க வச்சிட்டேனா? சாரிடா, எனக்கு என்ன கிஃப்ட் என்று குழந்தையின் குதூகலத்தோடு பேசுபவனிடம் பாம்பே ஆஃபரை எப்படி சொல்வது? அதற்குள் அவன், இதோ இப்ப முகம் கழுவி 5 நிமிடத்தில் வந்துவிடுகிறேன் என்று உள்ளே சென்றான். சித்தப்பா இவளிடம் வந்து ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டும், சாயந்தரம் 5 மணிக்கு ஆஞ்சநேயர் கோயிலுக்கு வந்துவிடு என்று அவசரமாக சொல்லி உள்ளே சென்று விட்டார். அவன் வந்ததும், வா இந்து, பார்க்குக்கு போகலாம் என்று இருவரும் கிளம்பிவிட்டார்கள். கிஃப்டை பிரித்தவன் வாட்சை பார்த்து, வாவ், ரியலி சூப்பர் என்று கண்களை அகல விரித்து அவள் வலது கையை பிடித்து புறங்கையில் முத்தமிட்டான். தேங்க்ஸ் இந்து, நீ சமயத்தில் எனக்கு அம்மா மாதிரி தான் தெரிகிற. எந்த தருணத்திலும் என்னை விட்டு போக மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடு. உனக்கு ஒரு குட் நியூஸ் இந்து, சித்தப்பா கூட சொல்லியிருப்பாரே, கோயம்புத்தூரில் ஒரு தொழிலதிபர் மசாலா பவுடர் ஃபேக்ட்ரி துவக்க வேண்டுமா. அந்த லைனில் படித்திருந்த பையன் இருந்தா நான் அவனை எம்டி ஆக்கி அவர்கிட்ட பொறுப்பை கொடுத்துடுவேன்னாராம். வீடு தேடிட்டு லட்சுமி வரும் போல இருக்கு. இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் நமக்கு சாதகமாக்கிட்டா அப்புறம் வாழ்க்கை நல்லா இருக்குமில்ல. அப்புறம் நீ எம்டியோட ஒய்ஃப், நினச்சாலே சந்தோஷமாக இருக்கா இந்து. அவன் ஆகாயத்தில் கோட்டை கட்டி கொண்டிருந்தான். அவள் அவனை உசுப்பி, ஏய், கிஃப்ட் மட்டும் வாங்கி கையில் கட்டிக்கிட்டியே, வாழ்த்தாட்டையை பாத்தியா என்று நீட்டினாள். இளைஞனே, நீ சாதிக்க பிறந்தவன். இன்பமும் துன்பமும் மாறி வருவதே வாழ்க்கை. ஆனால் துன்பத்தை இன்பமாக மாற்றும் சக்தி உனக்குள் உண்டு என்பதை உணர்ந்திரு. வாழ்க்கை வெற்றி தேடித்தரும். அவள் வாசகத்தை படித்துவிட்டு விசில் அடித்தான். சூப்பர்மா என்று மிகவும் உணர்ச்சி வசப்பட்டான். இருவரும் பெரிய மனமில்லாமல் பிரிந்தனர். அடுத்த 10வது நாளில் ஆகாயத்தில் மேகங்களினூடே பறக்கும் விமானத்தில் கலங்கிய கண்களுடன் இந்து. ஆம், அவள் மும்பை கிளையில் பதவி உயர்வோடு கிடைத்த வாய்ப்பை ஒத்துக்கொண்டதால் இந்த பயணம். அப்படியென்றால் அவள் காதல்? நிகழ்வுகள் பின்னோக்கி ஓடின. அன்று சொன்னபடி ஆஞ்சநேயர் கோவிலுக்கு சேதுவின் சித்தப்பா சித்தி வந்திருந்தனர். பிராகாரத்தில் அமர்ந்தவுடன், சித்தப்பா, இந்துமா, நான் சொல்கிற விஷயத்தை கேட்டு நீ ஷாக் ஆகக்கூடாது. ஏன்னா இது உன்னோட சேதுவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கிற வளமாக்கக்கூடிய விஷயம் என்று பீடிகையோடு துவங்கினார். இந்துவுக்கு ஒன்றும் புரியவில்லை. என்னம்மா, ஒன்றும் புரியலையே என்று புருவம் சுருக்கினாள். அது வந்துமா, நீ படித்த பொண்ணு, கோடு போட்டா ரோடு போட்டுக்குவ. என்னை நீ எந்த உரிமையில் மாமான்னு கூப்பிடுறியோ அந்த உரிமையை அந்த கோயம்புத்தூர் தொழிலதிபர் இன்னும் ஒரே வருடத்தில் சாகப்போகிற தன்னோட இருதய நோயாளியான பெண்ணுக்கு கேட்குறார். அதற்கு அவர் தரும் விலை உன் காதலன் எதிர்பார்த்த தொழிலதிபர் வாழ்க்கை. இப்போ சொல்லுமா, உன் சேது நல்லா இருக்கணுமா வேண்டாமா? ஜஸ்ட் 1 வருஷம்தான். அப்புறம் சேது இஷ்டப்படி யாரை வேண்டுமானாலும் கல்யாணம் கட்டிக்கலாம். என்னம்மா சொல்கிற? நீ சொல்கிற ஒரு வார்த்தையில் தான் சேதுவோட எதிர்காலமே இருக்கு. சுனாமி வந்து தன்னை மூழ்கடிக்கிறார் போல் உணர்ந்தாள் இந்து. பின் கண்களை துடைத்து கொண்டு, இதற்கு அவர் என்னம்மா சொல்கிறாரு? அவன் என்னம்மா சொல்லுவான், மாட்டேன்னு ஒரே பிடிவாதமாக இருக்கான். அவன் உன்கிட்ட சொன்னது ஒரு பகுதி தான், மீதி பகுதியை நான் சற்று முன்னாடி தான் சொன்னேன். ஆகாயத்துக்கும் பூமிக்குமாக குதிக்கிறான். நீதாம்மா அவன் மனசை மாற்றணும் என்று கலங்கிய கண்களுடன் கையை பிடித்து கொண்டார். கவலைப்படாதீங்க சார். அந்த சாரில் அழுத்தம். நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் சந்தோஷமாக கல்யாண வேலை பாருங்க என்று கூறி சாமியை வணங்கி எழுந்தாள். தன் குண்டு குண்டான கையெழுத்தில் ஒரு கடிதம் எழுதினாள் சேதுவுக்கு. மதிப்பிற்குரிய சேதுவுக்கு, நான் மும்பை போவது தவிர்க்க முடியாததாகிவிட்டது. எனக்கு எல்லா வகையிலும் மற்றும் என் குடும்பத்தினருக்கும் மகிழ்ச்சியையும் வளத்தையும் கொடுக்கும் என்பதால் நான் தங்களை மறக்க வேண்டிய மற்றும் பிரிய வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறேன். வாழ்க்கையில் காதலும் ஒரு எபிசோடு மாதிரிதான். ஆனால் வாழ்க்கை என்பது நாம் உயிரோடு இருக்கும் வரையில் வாழ்ந்தாக வேண்டியது. ஆனால் காதலை புறக்கணித்து வாழ வேண்டியதாயிருக்கிறது. அது மட்டுமல்ல, என் திருமணம் என் எம்டியுடன் என்பதும் அவருடைய 2 குழந்தைகளை பார்த்து கொள்ளும் பொறுப்பும் என்னுடையது என்று முடிவாகிவிட்டது. அதனால் நான் செல்கிறேன். நான் ஏதோ உங்களை மறக்க முடியாமலும் காதலை புறக்கணிப்பதாகவும் நினைக்க வேண்டாம். காதல் வேகத்தில் பேசும் வசனங்கள் வாழ்க்கைக்கு உதவாது என்பதையும் புரிந்து கொண்டேன். நான் முழு மனதோடுதான் என் வாழ்க்கையை வாழப்போகிறேன். என்னை தேடி வர வேண்டாம்.
அதை நான் விரும்பவில்லை. உங்களுக்கும் ஆல் த பெஸ்ட். இப்படிக்கு இந்துமதி. மும்பை போவது சரி, எம்டியோட கல்யாணம் அது இது எல்லாம் ரீல் தான். தன் காதலன் சேது அவன் புது வாழ்க்கையை பழைய காதலன் சேதுவாக ஆரம்பிக்காமல் புது சேது மாதவனாக தொடங்க வேண்டும் என்பதற்காக இந்து புனைந்த கட்டுக்கதை. காரணம், எந்த காதலனும் தன்னுடைய இனிமையான காதலித்த நாட்களையும் காதலியையும் ஆயுசு முழுவதும் மறக்க முடியாமல் திணறுவான். இதே அவள் தனக்கு துரோகம் செய்துவிட்டாள் என்று தெரிந்தால் அந்த நினைவுகளை வேரோடு அழிப்பான். இந்த யுக்தியையும் அவள் பயன்படுத்தி அவனை வாழ வைத்து கல் மரமாக தன் வாழ்நாளை கழிக்க தன்னை தயார்படுத்தி கொண்டாள் இந்துமதி.